சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு சொன்னீங்களே சாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கைஸ். ஸோ திருச்சியில் இன்னைக்கு வந்து சுற்றுப்பயணம் நடந்துச்சு. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க டிவியில். மைக் இஷ்யூனால டெக்னிக்கல் இஷ்யூனால ஒன்றுமே கேட்கல கைஸ். நான் பயங்கர காண்டாயிட்டேன். ஸோ இப்போ வந்து அரியலூரில் வந்து அந்த சுற்றுப்பயணம் டாக் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்த உடனே வீடியோ எடுக்க வந்துட்டேன். ஸோ வாங்க மெயின் கிளிப்லாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நீ பேசுன. திருச்சியில காலையில பேசினப்போ அங்க ஒரு மைக் ப்ராப்ளம் இருந்தது. அதனால அங்க பேசினதுல ஒரு சில விஷயங்களை இங்க நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். அந்த காலத்துல போருக்கு போறதுக்கு முன்னாடி போர்ல ஜெயிக்கிறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு தான் போருக்கு போவாங்களாம். அந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம மக்களை அதாங்க உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கிறேன். இங்க என்ன பார்க்க வந்திருக்கிற என்னுடைய அம்மாக்கள், அக்கா தங்கைகள், அண்ணன் தம்பிகள், நண்பர்கள், நண்பிகள், எல்லாரையும் பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒண்ணுதான் தோணுது. உங்களோட இந்த அன்புக்காக எவ்வளவு பெரிய உயரத்தையும், எவ்வளவு பெரிய வருமானத்தையும், எவ்வளவு பெரிய வசதியையும் தூக்கி எறிஞ்சிட்டு வரலாங்க. உங்களோட இந்த அன்பை விட, இந்த பாசத்தை விட, உங்களை விட எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே பெருசா தெரியல. ஒரு சாதாரணமா இருந்த ஒரு விஷய இந்த உயரத்துல தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க வீட்டுல ஒருத்தனாவே ஆக்கிட்டீங்க, உங்க சொந்தக்காரனாவே ஆக்கிட்டீங்க. எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோன்னு இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி கதை விட்டுறீங்களே மைடியர். உங்களுக்கு தான் ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது. இப்படி கதை விடுறீங்களே மை டியர் சிஎம் சார். ரீல்ஸ் வேற, ரியாலிட்டி வேற நீங்களே சொல்லிட்டு இப்ப நீங்க விடுறது அம்பட்டும் ரீல்ஸ் தான். அதுல எல்லாம் பாதியில அருந்தும் போயிடுச்சு. விஜய் அண்ணா, விஜய் தம்பி, விஜய் தம்பி, நம்ம விஜய்னு என்னடா இந்த விஜய் தனியானா இருப்பான்னு பார்த்தா எப்ப பாரு மக்கள் கடலாவே இருக்கிறானே. இந்த எதிரிகளுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க நம்மளை பத்தி கண்ணாமண்ணான்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது அதனால யார் என்ன சொன்னாலும் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அந்த பஞ்சு தான், வாழ்க வசவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இங்க என்ன பார்க்க வந்திருக்கிற என்னுடைய அம்மாக்கள், அக்கா தங்கைகள், அண்ணன் தம்பிகள், நண்பர்கள், நண்பிகள், திருச்சியில பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒண்ணேதான் தோணுது. உங்களோட இந்த அன்புக்காக பொதுக்குழு கூட்டத்துல எவ்வளவு பெரிய உயரத்தையும், எவ்வளவு பெரிய வருமானத்தையும், உங்களோட இந்த அன்பை விட, இந்த பாசத்தை விட, உங்களை விட எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே பெருசா தெரியல. சாதாரணமா இருந்த ஒரு விஷயம் இந்த உயரத்துல தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த அளவுக்கு பிடிச்சிட்டேன் நீ, எங்க மனசெல்லாம் அந்த அளவுக்கு பிடிச்சிட்டேன் நீ. பீகார்ல 65 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டர் லிஸ்ட்லயே காணோமா. ஓட்டு திருட்டு. வீட்டு நம்பர் 0ன்னு போட்டலாம் ஓட்டர் ஐடி கார்டு கொடுத்திருக்காங்கன்னா பாத்துக்காங்களேன். அடுத்து ஒன் நேஷன் ஒரே தேர்தல் 2029ல இவங்களோட ஆட்சி காலம் முடிய போகுதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதனால இந்த மாநில அரசுகள் எல்லாத்தையும் கலைச்சிட்டு
எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமா ஒரே நேரத்துல தேர்தல் வைக்கிற ஒரு ஐடியா. அப்பதானே ஒரே நேரத்துல இந்த தில்லு முள்ளு வேலைகள்லாம் ஈஸியா செய்ய முடியும். அடுத்து டீலிமிட்டேஷன், பார்லிமெண்ட் தொகுதிகள் மறுசீராய்வு. நம்ம சவுத் இந்தியாவை விட நார்த் இந்தியாவுக்கு அதிகமான பார்லிமெண்ட் தொகுதிகள் கிடைக்கிற மாதிரி ஒரு மோசடி வேலையை ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதைத்தான் டிவிக்கு முதலையே எதிர்த்தோம், இப்பவும் எதிர்க்கிறோம், இனிமேலும் எதிர்ப்போம். நம்ம சவுத் இந்தியாவோட அந்த பவரை குறைக்கிறதுக்காக செய்யப்படுற ஒரு மோசடி வேலைகள். இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பாஜக செய்யற ஒரு துரோகம். உங்களுடைய இந்த அன்புக்காக எவ்வளவு பெரிய உயரத்தையும், எவ்வளவு பெரிய வருமானத்தையும், எவ்வளவு பெரிய வசதியையும் தூக்கி எறிஞ்சிட்டு வரலாங்க. என்னத்த சொல்றது? ஒரு மனுஷன் நம்மளுக்காக பேசும்போது என்னத்த சொல்றது? என்ன சொல்ல தோணும்? உலகத்துல வேற எதுவுமே பெருசா தெரியல. சாதாரணமா இருந்த ஒரு விஜய இந்த உயரத்துல தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க வீட்டுல ஒருத்தனாவே ஆக்கிட்டீங்க, உங்க சொந்தக்காரனாவே ஆக்கிட்டீங்க. அந்த அளவுக்கு எப்படி சொல்றது, உங்க மனசுல நீங்க இடம் பிடிச்சிட்டீங்கன்னா அதுதான் நிஜமான நிதர்சனமான ஒரு அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா? அந்த கரகோஷத்தை பாருங்க, அந்த சவுண்ட் கேளுங்க. அதுக்கு கொஞ்சம் கூட அவசியமே இல்லை. எல்லாத்தையும் எல்லாமும் கொடுத்த உங்களுக்காக உழைக்கிறத தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் எந்த வேலையும் இல்லை. இது போதும்ண்ண, இது போதும். காலையில நடந்தது எடிட்டிங்கும் அந்த நடைக்கும் அவரை இட்டுன்னு வந்து இட்டுன்னு போறது எங்களுக்கு கஷ்டம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலி காலைல ரீச் ஆயிட்டாரு கைஸ். அந்த 4 கிலோமீட்டர்ஸ் தான். அந்த 4 கிலோமீட்டர்ஸ் 3 hours மேல ஆயிடுச்சு கைஸ். சொன்னால் நம்பவே முடியல. அவ்வளோ இன்ச் பை இன்ச்சா அந்த டிரைவர் வேற நவுத்திட்டே வர்றாரு. ஏன்னா அவ்வளோ பீப்புள் க்ரௌடை வந்து ஒரே இடத்துல மொத்தமாக பார்க்கும்போது அந்த இடமே வந்து சம்பிச்சு போயிடுச்சு. ஸோ எனக்கு அந்த வேர்டு கூட கரெக்டாக வரல. அந்த அளவுக்கு பீக்கான க்ரௌட் அந்த இடத்துல இருந்துட்டு இருந்தது. ஸோ அதனாலேயே வந்து லேட் ஆயிடுச்சு கைஸ். பாசிச பாஜக அரசையும் பாய்சன் திமுக அரசையும் கேள்வி கேட்கறதுக்காக வந்திருக்கு. பாய்சனை விட மோசமானவங்க இந்த பாஜக அரசு. நம்மள கொஞ்ச நெஞ்ச கொடுமையாங்க செய்து பீகார்ல 65 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டர் லிஸ்ட்லயே காணோமா. இது என்ன பெரிய விஷயம்? இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த எதிர்கட்சிகள்லாம் ரொம்ப சிம்பிளா சொல்ற மாதிரி சொல்லணும்னா, ஓட்டு திருட்டு, வீட்டு நம்பர் 0ன்னு போட்டெல்லாம் ஓட்டர் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்காங்களேன். எவ்வளவு பெரிய ஒரு மோசமான வேலைகள் அவங்க செய்யறாங்க பாத்துக்கங்க. முக்காவாசி வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாம எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி கதை விடுறீங்களே மைடியர். வேணாம். ஸ்டாலின் சிஎம் சார், உங்களுக்கு தான் ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? ஒரு சில பேர்லாம் வந்து நம்ம கரண்ட் சிஎம் வந்து நாயின்றாங்க. வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்காது. நம்ம விஜயண்ணா வந்து அங்கிள் சொன்னது, பாசமா சொன்னது வந்து அது வந்து ஒரு பெரிய எப்படி தேவையில்லாததெல்லாம் கிரியேட் பண்ணிட்டீங்க. நல்லா இப்படி கதை விடுறீங்களே மை டியர் சிஎம் சார். சரி, பாஜக அரசு தான் நமக்கு துரோகம் செய்யறாங்கன்னு பார்த்தா இங்க திமுக அரசு நம்மள நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்க நல்லது செய்வாங்கன்னு நினைச்சு தேர்ந்தெடுத்தோம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தேங்க்யூ, ஐ லவ் யூ, தேங்க்யூ. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 505 தேர்தல் வாக்குறுதிகளை நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க. அதுல எத்தனை வாக்குறுதிகளை இந்த திமுக கவர்மெண்ட் நிறைவேற்றி இருக்கு? முக்காவாசி வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாம எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் இப்படி
கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி கதை விடுறீங்களே மை டியர். வேணாம் வேணாம் சிஎம் சார். என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு. அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன? அதுக்கு கொஞ்சம் கூட அவசியமே இல்லை. எனக்கு எல்லாத்தையும் எல்லாமும் கொடுத்த உங்களுக்காக உழைக்கிறத தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் எந்த வேலையும் இல்லை. விஜய் விஜய் அண்ணா, விஜய் தம்பி, விஜய் தம்பி, நம்ம விஜய் என்னடா இந்த விஜய் தனியாளா இருப்பான்னு பார்த்தா எப்ப பாரு மக்கள் கடலாவே இருக்கிறானேன்ட்டு இந்த எதிரிகளுக்கெல்லாம் தெரிஞ்சவன நம்மளை பத்தி கண்ணாபின்னான்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது நான் மரியாதையா பேசினா கூட அதை தவறா எடுத்துக்கிறாங்கன்னா பாத்துக்கங்களேன். விஜய் அண்ணா, விஜய் தம்பி, விஜய் தம்பி, நம்ம விஜய்னு என்னடா இந்த விஜய் தனியாளா இருப்பான்னு பார்த்தா எப்ப பாரு மக்கள் கடலாவே இருக்கிறானேன்ட்டு இந்த எதிரிகளுக்கெல்லாம் தெரிஞ்சவன நம்மளை பத்தி கண்ணாபின்னான்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. காலையில பேசினப்போ அங்க ஒரு மைக் ப்ராப்ளம் இருந்தது. அதனால அங்க பேசினதுல ஒரு சில விஷயங்களை இங்க நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். அந்த காலத்துல போருக்கு போறதுக்கு முன்னாடி போர்ல ஜெயிக்கிறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு தான் போருக்கு போவாங்களாம். அந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம மக்களை அதாங்க உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கிறேன். ஒரு ப்ராப்பரா வந்து இதெல்லாமே பண்ணிட்டு வர முடியலையா அப்படின்ற அளவுக்கு ஓவரா பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் டெக்னிக்கல் இஷ்யூன்றது வந்து தெரியுமா தெரியாதா? அப்பேற்பட்ட எப்படி சொல்றது, அறிஞர் அண்ணாக்கு, பெரியாருக்கு, தென் வந்து எம்ஜிஆருக்கு, ஏன் நம்ம ஸ்டாலின் சாருக்கு எல்லாருக்குமே வந்து மைக் யூஸ் பண்ணும்போது டெக்னிக்கல் இஷ்யூ வரதான் செய்யும். ஸோ வந்து அது வந்து எதுவுமே பண்ண முடியாது. இப்போ எப்படி வானத்துலேருந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகும்போது வானத்துலேருந்து மழை வருதுன்னா, ஏன் மழை வருது, மழை வந்தால் கூட இவர் வரும்போது மழை வருது பாருங்க கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவனுங்க பேசுவானுங்க. ஸோ அதெல்லாமே வந்து எதுவுமே காதில் வாங்கி போட்டுக்காதீங்க, சீரியஸாக நான் சொல்கிறேன். ஸோ ஒரு சில பேர் வந்து இந்த கோல்கையை சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி கோல்கையை சொன்னவரே வந்து ஒன்றுமே வந்து பண்ணுறதுக்கு பிரோஜனம் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அங்கே போய் கேளுங்க, இவ்வளோ கோல்கை சொன்னீங்களே, ஏதாவது ஒரு கோல்கையில் அது ஏதாவது ஒன்று பண்ணீங்களா அப்படின்னு போய் அங்கே போய் கேளுங்க. ஸோ வந்து செய்யணும்னு வந்து வர்றவங்க கிட்ட வந்து கோல்கை என்னன்னு கேட்காதீங்க. ஸோ வந்து அவருக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லுவார். ஓகேவா? என்ன பண்ணுவோம், என்ன செய்வோம், என்ன பண்ணி காட்டுவோன்றத அவர் முடிவு பண்ணுவார், அவர் சொல்வார். நீங்கள் ஒன்றும் அப்படியே வந்து டிவிகேக்கு அடுத்த மெம்பர்ஷிப்பை வந்து நீங்கள் வந்து அந்த பதவியை வந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். அதே மாதிரி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், எதுக்கு சனிக்கிழமையில வந்து வைக்கிறீங்க? சனிக்கிழமையில வந்து இது ஒரு கரெக்டான பிளானிங் இல்லை. பிளானிங்கை பற்றி நீங்கள் சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். பிளானிங்னா என்னன்னே தெரியாதவங்களாம் வந்து பிளானிங்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் 7:30 சனி தான் கைஸ். ஸோ எப்படி சொல்கிறது, சாட்டர்டே சூர்யா வந்து சனிக்கிழமையானா மட்டும்தான் அடிப்பாருன்ற மாதிரி நம்ம தளபதி அண்ணா வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் டைம் டேபிள் போட்டு அடிப்பார். ஓகேவா? எப்பப்பெல்லாம் வந்து எந்தெந்த இடத்துக்குலாம் போகிறது, என்னென்ன நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறீங்களே, அவ்வளோ பயமாக நான் கேட்குறேன். சீரியஸாக சொல்லுங்கள். ஒருத்தர் வந்து சாதாரணமாக வந்து 25 நிமிஷத்தில் ஒரு பெரிய விஷயத்த வந்து சொல்லிட முடியாது. ஸோ வந்து அதுக்கே ஒரு பெரிய கேப்பபிள் வேணும். நம்ம அண்ணா வந்து கரெக்டாக அந்த 25 நிமிஷத்தை யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டாக அவர் கொண்டு போய் சொல்லிட்டாரு. எனக்கு சீரியஸாக புரியல guys. ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் கொடுப்பீங்க நான் கேட்குறேன். இந்நேரம் அவர் சீக்கிரமாக வந்திருக்க வேண்டியது. எனக்கு அதுவே வந்து மன உளைச்சலாக இருக்குது. இந்நேரம் எங்கள் அண்ணன் சீக்கிரமாக வந்துட்டு சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு போயிருப்பார். எல்லாத்துலேயும் பல தடைகளை தாண்டி அவர் நின்று பேசுகிறாரு கைஸ். அதுவே ஒரு பெரிய விஷயம். நாளை பின்ன வந்து இது எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். இதே மற்ற கட்சியில் இருக்கிற அந்த ஹெட்டு இவங்கெல்லாமே வந்து இந்நேரம் மீட்டிங், சுற்றுப்பயணம் இல்லை வந்து ஒரு மாநாடு அப்படின்னு நடக்கும்போது 1 மாதத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு பேனர்லாம் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன் எங்கள் அண்ணன் வரும்போது மட்டும் இது நான் கேட்குறேன். இன்னும் கொஞ்ச நாள் விட்டால் கூட ரோட்ல தளபதி வர்றது கூட காசு கொடுத்து வாங்க, இந்த ரோட்லலாம் காசு கொடுத்து வரணும் அப்படின்னு சொல்லுவீங்க போல இருக்கே. எனக்கு சீரியஸாக புரியவே இல்லை.
கரண்ட்டை கட் பண்ணுறீங்க, மைக்கு கட் பண்ணுறீங்க. எனக்கு சீரியஸாக வந்து என்னத்தோ உங்களை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ பயமா நான் கேட்குறேன், அவ்வளோ பயமா? இவ்வளோ ரிஸ்ட்ரிக்ஷன் போடுறீங்களே. சீமான் சார் வந்து உங்களை நாயின்னு சொல்லியிருக்காரு, அவரை எதுவுமே கேட்க முடியல உங்களால். எவ்வளோ பேர் உங்களை வந்து கேவலமாக பேசியிருக்காங்க, அது எதுவுமே உங்களால் கேட்க முடியல. எவ்வளவோ நினச்சிருப்பாங்க அங்கே இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து, எவ்வளவோ அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, மைக் வேலை செய்யலை, எல்லாமே ஓகே தான். அங்கே அந்த சுற்றுப்பயணம் போன இடத்துல அங்கே இருக்கிற பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பாக கேட்டிருக்கோம். நம்மளால டிவியில் பார்க்க முடியறத, ஃபோனில் பார்க்க முடியறது பார்க்க முடியாமல் போயிடுச்சு. கண்டிப்பாக அங்கே இருந்தவங்களுக்கு அது கேட்டிருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி என் வீடியோ பார்த்து நீங்களும் என்ன மாதிரி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நான் வந்து எவ்வளோ காண்டானேன், எனக்கு தோணுதான் உங்களுக்கும் தோணுச்சான்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போடுங்க. ஸோ அடுத்தது வந்து பெரம்பலூரில் ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ சுற்றுப்பயணம் அதில் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த வீடியோ வந்து நாளைக்கு வரும் நான் நினைக்கிறேன். ஐ மீன் என்னோட அக்கௌண்ட்டில் நாளைக்கு வரும். ஸோ ஹோப்ஃபுல்லி வீடியோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.